கோவை ஒக்கடம் கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஜமேஷா முபின் உயிரிழந்த பிறகுதான் இவ்வளவு பெரிய சதி செயலில் அவர் ஈடுபட்டார் என்பது தெரியவந்ததாக கூறியுள்ள அவரது மாமியார் குஷித், அல்லாவின் கருணையால் வேறு யாருக்கும் எந்தவித ஆபத்தும் தீங்கும் ஏற்படவில்லை, மருமகனுடன் பெரிய சதித்திட்டம் முடிந்துவிட்டது, கண்கள் கலங்க பேட்டியளித்தார். தமிழகத்தை உலுக்கிய கோவை உக்கடம் கார் குண்டு வெடிப்பில் ஜமேஷா முபின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது வீட்டிலிருந்து வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டது. குண்டு வெடிப்பு தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் NIA விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த ஜமேஷா முபினின் மாமியார் குஷித் ஜமேஷா முபின் குறித்து பல தகவல்களை தெரிவித்துள்ளார். அதில் அனாதை பெண்ணை திருமணம் செய்யும் கொள்கையுடன் இருந்த ஜமேஷா முபின் புத்தக கடையில் வேலை பார்த்து வந்ததாகவும், தனது காது கேட்க இயலாத வாய் பேச முடியாத மகளை 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் குடும்பம் நடத்தியதாகவும் அவர் 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தை என்றும் கூறியுள்ளார். நல்லா பார்த்துக்கிறேன், அனாதை இதில் பண்ணோன்ட்டு இருந்தேன், இப்படி பிள்ளைய நான் வச்சு நான் நல்லா பார்க்குறேன் எல்லாம் சொன்னப்ப தான் நான் விசாரித்து பார்த்தோம். அப்போ புக் ஸ்டாலில் தான் வேலைக்கு இருந்தார். எல்லாருமே நல்ல பையன், கொஞ்ச நேரம் தொழுகுவான், நல்லா இதாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்லேயே வந்து எல்லோரும் கேட்டப்போ சரி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்லா தான் இருந்தாங்க, அவங்க மாமியாக கூட தான் இருந்துச்சு. 2019ஆம் ஆண்டு ஜமேஷா முபினிடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது தன்னை பற்றி தவறான தகவல் அளித்ததன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதாகவும், குடும்பத்தினரிடம் ஜமேஷா கூறியதாகவும், உயிரிழக்கும் முன்பு வரை எந்தவித தீய பழக்கங்களும் இல்லாமல் மிகவும் அமைதியானவராகவே இருந்ததாக ஜமேஷாவின் மாமியார் கூறியுள்ளார். NIA விசாரணைக்கு பின்னர் அவரது குடும்பத்தினர் அவரை விட்டு விலகிவிட்டதாகவும், அதன் பின்னர் அனைத்து வகையிலும் அவருக்கு தாங்கள்தான் உதவியாக இருந்ததாகவும் கூறினார். அப்போ அந்த அவசியம் வீட்டில் இருக்கும் போதே என்னை பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, விசாரிக்கிறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு போலீஸ் வந்து விசாரிக்கவா பிடிக்கவா அந்த கூட்டிகிட்டு போக ஒன்றுமே இல்லை. நார்மலாக தான் எப்போயும் புக் கடைக்கு போவார் வருவார், அப்படி தான் இருந்தார். தங்கள் வீட்டின் அருகே வீடு எடுத்து வசித்து புத்தக கடைக்கு சென்று வந்த ஜமேஷா கண் லேசர் அறுவை சிகிச்சை மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக கடந்த ஓராண்டாக புத்தக கடைக்கு செல்லவில்லை என்றும், அதன் பின்னர் துணிமணிகள், தேன் மற்றும் நாட்டு மருந்துகள் போன்றவை விற்பனை செய்து வருவதாக தங்களிடம் கூறியதாக கூறினார். ஜமேஷா முபின் யாருடனும் சகஜமாக பழகக்கூடிய நபர் இல்லை என கூறும் அவரது மாமியார், வீட்டில் கூட யாரிடமும் சிரித்து பேச மாட்டார் என்றும், கடந்த ஓராண்டாகத்தான் அவரது சகோதரர் என்ற அடிப்படையில் சித்தி பையன்கள் மட்டும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வார்கள் என்றும், கைதான 6 பேரில் அந்த இருவரும் உள்ளதாக கூறினார். கண்ணாபிஷம் பண்ணி அதுக்கப்புறம் புக்ஸ் கடைக்கு போகலன்னா இந்த தேன் கடைக்கு இந்த செண்டு தேன் இந்த நாட்டு மருந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னா எங்கள்கிட்டையும் சொன்னார், பொண்ணுகிட்டையும் அப்படி தான் சொன்னார். இன்னும் கொஞ்சம் துணிகளாக வைக்க போகிறேன்னு சொன்னார், ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இருந்த வீட்டை காலி செய்துவிட்டு கோட்டைமேடு வீட்டிற்கு குடிபெயர்ந்த போது அதிக அளவில் பெட்டிகள் இருந்தது பற்றி வீட்டின் உரிமையாளர் சந்தேகத்தில் கேட்டபோது 2 பெட்டிகளை திறந்து புத்தகங்களை காட்டியதால் அதனை அவரும் நாங்களும் நம்பிவிட்டோம் என்று கூறும் ஜமேஷாவின் மாமியார், அதில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள்தான் இருந்தது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்றார். அப்போ என்னதான் அவரும் கேட்டிருக்க, பையன் வந்து பிரிச்சும் காமிச்சு 2 பெட்டி எடுத்து பிரிச்சப்போ ஒரு பெட்டில் ஒரு பையில் துணி இருந்திருக்குது, ஒரு பையில் புக்ஸ் இருந்திருக்குது. மற்ற பெட்டியெல்லாம் சரி இது புக்கு இருந்தானே அவர் சொன்னதை அவர் சொல்ல வச்சு தான் நம்மளுக்கு அவருக்கு சந்தேக தோற்ற மாதிரி எதுவுமே நம்மளால பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வரவும் இல்லை. 21ஆம் தேதி முன் மகள் மற்றும் குழந்தைகளை வீட்டில் கொண்டு வந்து விட்ட பின்னர் குழந்தைகளை வந்து பார்க்கவில்லை என்றும், குண்டு வெடிப்பிற்கு முன் 1-2 முறை செல்போனில் மட்டும் பேசியதாகவும் கூறுகிறார். ஒட்டுமொத்தத்தில் ஜமேஷா தங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக கூறும் அவரது மாமியார் குஷித், அவர்தான் இந்த சதி செயலில் ஈடுபட்டார் என்பதை தங்களால் நம்ப இயலவில்லை என்கிறார். தெரியவே இல்லையம்மா, அதை பற்றி எதுவுமே தெரியவே இல்லை.
அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்படி டவுட்டே அவங்களுக்கு வந்ததே இல்லை. வீட்டில் பல்வேறு வெடிபொருட்கள் கிடைத்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் டிவியை பார்க்கும் பொழுதுதான் அது பற்றி தங்களுக்கு தெரிந்ததாகவும் கூறியவரிடம் அரபு மொழியில் ஒரு சில வார்த்தைகளும் ஸ்லைடில் எழுதப்பட்ட வார்த்தைகள் குறித்த கேள்விக்கு ஜமேஷா முபின் கையெழுத்து போல்தான் உள்ளதாக தனது மகள் கூறுவதாக கூறினார். அதுதான் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க இப்போ நியூஸ் வருவாங்க எல்லாம் விசாரிச்சு போய் சோதனைக்கு போனப்போ தான் எல்லாம் கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளையில காமிச்சப்போ அவர் சைன் மாதிரி தான் இருக்குதுன்னு அவர் சொன்னா அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னான். அல்லாவின் கருணையால் வேறு யாருக்கும் எந்தவித ஆபத்தும் தீங்கும் ஏற்படவில்லை. இவருடனேயே இந்த பெரிய சதித்திட்டம் முடிந்துவிட்டது. அது பற்றி நினைக்கும் போது மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது என்று கலங்கிய கண்ணீருடன் பேட்டி அளித்திருக்கிறார். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.